என்ன பண்ணணும்? நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல தலைவர்களை எங்கேயும் தேடாதீங்க. உங்க வீட்டு பக்கத்திலேயே உங்க அருகிலேயே தான் இருப்பாங்க. வேற எங்கேயுமே நீங்க தேட தேவையில்லை. வெளியூர்ல எல்லாம் இல்ல. உங்கள் கூட தான் உங்க தலைவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். ஒழுக்கமான ஒரு தலைவரை, நல்ல மனுஷனை தேர்ந்தெடுங்கம்மா. அதை விட்டுட்டு யார் காசை கொடுத்து ஏமாத்தி உங்களை நான் அந்த மாதிரி ஆட்கள் எலெக்ஷன் போது தான் வர்றாங்க. உங்ககிட்ட காசை கொடுத்து ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி இன்னும் அதிகமான ஒயின் ஷாப்புங்களை திறக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒயின் ஷாப்பையுமே மூடவே இல்லை. ஏன்னா அது அவங்க எப்படி என்ன சொல்றது, அந்த 1000 ரூபாவோ 500 ரூபாவோ கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த கேவலமான நிலைமையில தான் நம்ம மகளிரை வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள், ஆண் மக்கள், நல்ல வேலை செய்யக்கூடியவங்க, உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல விவசாயிகள், அவங்களையெல்லாம் போதைக்கு அடிமையாக்கி பரிதாபமா வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் தடிக்க விழுந்தா சந்து கடையும் பொந்து கடையும் டாஸ்மாக் கடையும் தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. போதை பழக்கம் வேற. இப்ப பள்ளிக்கூடத்துல கூட போதை கொண்டு வந்துட்டாங்க. பள்ளிக்கூட அருகில் கூட நம் சின்ன பசங்களுக்கு போதை மாத்திரை, போதை மிட்டாய், போதை பொருள், கஞ்சா இவையெல்லாம் தாராளமாக கிடைக்கிறது. எதுக்கு? நம்ம பசங்களை சிந்திக்கவே விடக்கூடாது. அவங்கள மயக்கத்திலேயே வச்சிருக்கணும். வேலையே செய்ய விடக்கூடாது என்பதுல குறியா இருக்கிறாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரசாங்கம் நமக்கு தேவையா? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல் போதும் நம்பி ஏமாந்து அவர்களுக்கு வாக்களித்தது போதும். நல்லவங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா, நான் சொன்னல தர்மபுரி மாவட்டத்திற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. அவர்கள் பின்னால் அத்தனை மகளிரும் அத்தனை சகோதரிகளும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் வேற யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர்தான், அன்புமணி மட்டும்தான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, என் மக்கள் விவசாய மக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் விவசாய அமைச்சர் பத்தாது, 3 விவசாய அமைச்சர்களை போடுங்கன்றாங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்க கடைக்கு போய் ஒரு சட்டை வாங்குறீங்க. அந்த சட்டைக்கு நீங்க விலை சொல்வீங்களா, கடைக்கார் விலை சொல்லுவாங்களா? கடைக்கார தானே விலை சொல்லுவாங்க. வேற யாரா விலை சொல்லுவாங்களா? கிடையாது. ஆனால் நீங்கள் விளைவிக்கும் உங்க பொருளுக்கு யார் விலை சொல்றா? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க. வேற யாராவது ஒருத்தர் தான் அதுக்கு வேலை சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? விவசாயி அவன் வேர்வை சிந்தி அவங்க போய் அல்ல, ஆண்கள் மட்டும்தான் விவசாயம் பண்றாங்களா? அதிகமாக பெண்களும் விவசாயிகளா இருக்கிறீங்க. அதனாலதான் விவசாயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா இன்றைக்கு அதிகமான பெண்கள் வேலை செய்யும் தொழில் எதுனா அது விவசாயம் தான். விவசாயத்துலதான் அதிகமான மகளிர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். உங்க உரிமை என்ன? உங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்துடைய கடமை. அதை அவங்க கொடுக்கணும். தண்ணி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா வெட்டு அறிவிப்பு தான். எப்ப வந்தாலும் அறிவிச்சுட்டு போயிட வேண்டியது. ஒரே ஒரு விஷயம் கூட செய்யறது இல்ல. வாய் அடைக்கிறதுக்கு 1000 ரூபாய் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, எலெக்ஷன் போது இன்னும் கொஞ்சம் பரிசு. இதான் அதான்